புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மகள் நலச்சங்கத்தின் நிறுவனர் சர்ஜன் நா. மோகனையா அவர்களுக்கு இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் தங்களுடைய மகளிர் தின வாழ்த்தையும் மகளிர் குறித்த சிறப்புகளையும் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளும் நேரம் இது. முதல்ல நம்ம கிட்ட மகளிர் தினத்தை பத்தி பேசப்படுது. இவங்களை பாத்தீங்கன்னா பெரிய ராணுவ வீரர், பயமாலாம் இருக்காது. ராணுவ வீரர்களை பார்த்தாலே நமக்கு பயமா தானே இருக்காது. ஏன்னா அவ்வளவு பக்குவமானவங்க. வயசை பார்த்து நம்ம எடை போடவே முடியாது. சின்ன பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலையை கூட அடுத்த டைம்ல போய் செய்வோம்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி செய்யக்கூடிய துரு எந்த வேலையா இருந்தாலும் போய் அவங்கதான் முன்னாடி நின்று செய்வாங்க. அதே மாதிரி தாய்மார்கள் இந்த ராணுவத்துல இறந்து போயிட்டாங்க, இப்ப ராணுவ இருந்து ஓய்வு பெற்று வந்துட்டாங்க. அவங்களை எல்லாருமே இணைச்சு வருஷம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க. அதுல அந்த குடும்ப உறவுகள் எல்லாருமே இணைஞ்சு இந்த மாதிரி ஒரு 10 மடங்கு அவங்க உறவுகள் இருக்காங்க, ராணுவ உறவுகள். அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த அளவு 10 மடங்கு உறவுகளை ரொம்ப காலத்துக்கு நம்ம கைக்குள்ளேயே வச்சிருக்குதுன்றதுலாம் இந்த காலத்துக்கு நடக்காத ஒண்ணு. ஆனா அவங்க அந்த அதை சொல்லுவோம்ல, அப்படியே கைக்குள்ளேயே வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க துணையாவே கூடயே வச்சிருந்து அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எந்த நேரத்துல வேணுமோ, நீங்க முடியாது அப்படிலாம் யோசிக்கிறல, நைட்டு நீங்க 12 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் போன் பண்ணி உடம்பு முடியலன்னா நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு இளம், அப்படிதான் சொல்லணும், இளம் ராணுவ வீரரா நம்ம கிட்ட செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஐயா மேனாள் இந்திய விமானப்படையில் இருந்து வந்தவர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் நிறுவனர் சார்ஜன் நா. மோகனையா அவர்களை நமக்காக சிறப்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் என்னுடைய லைஃப்ல மகளிரை 3 ஸ்டேஜா நான் பிரிச்சு பார்க்கிறேன். முதல் ஸ்டேஜ் பாரத ரத்னா இந்திரா காந்தி அம்மையார், விஜயலட்சுமி பண்டிட், மதர் தெரசா தன்னுடைய திறமையான ஆளுமையால் தமிழ்நாட்டையே கட்டி போட்ட ஜெயலலிதா அம்மையார், அவர்களை நான் முதலில் நான் பார்த்தேன். அவங்க எல்லாமே மகளிர் என்ற ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு திறமையால் அகில உலகத்துக்கும் ஒரு தெரியப்பட்ட ஒரு விருதுகளாக இருந்தாங்க. அவங்க வழியில் அடுத்த ஸ்டேஜில் வரும்போது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அது மாதிரி அரசியலில் கொஞ்சம் பேர் பெற்றவங்க இருக்காங்க. பல மகளிர் இந்திய விமானப்படையில் போர் விமானம் பயிற்சி கொடுத்து அதில் பைலட்டாக இருந்து நம்ம நாட்டை காத்துட்டு இருக்காங்க. விமானப்படையில் மட்டும் இல்லை, ஆர்மி, நேவி, அதுலேயும் இப்பெல்லாம் மகளிர் ரொம்ப இருக்காங்க ஈக்குவலா. ஒரு காலத்துல நிறுத்தியில நமக்கு மகளிரே இருக்க மாட்டாங்க. ஒன்லி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், லேடி டாக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. இப்போ அக்னிபாத்னு காலேஜில் படிச்சுட்டு ரொம்ப பேர் அதில் போய் சேர்றாங்க. இப்போ மகளிர் இது ரொம்ப 3வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜில் நான் பார்க்கும்போது நீங்களாம் என்னவா படிச்சு என்ன வர போறீங்க அப்படிங்கிறதா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பார்த்ததெல்லாம் அவங்க வந்ததுக்கப்புறம் நல்ல திறமையான ஒரு ஸ்டூடெண்டாக நீங்கள் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு நீங்கள் டாக்டராக போகலாம், இன்ஜினியராக போகலாம், எந்த தொழிலில் போனாலும் அது நம்மளுடைய நாட்டுக்கு செய்கின்ற சேவை தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் விரும்புறது என்னன்னா, ஆண்களுக்கு இணையாக இன்னைக்கு பெண்கள் எல்லா இடத்துலையும் போட்டி போட்டு நீங்கள் வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு காலத்தில் பெண்கள்னா வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க, ஒரு 10ஆம் கிளாஸ் மேலே படிக்க வைக்க மாட்டாங்க. இப்போ அது மாதிரி கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லா விதமான திறமையும் நீங்கள் வெளிக்கொண்டு நீங்கள் இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு தகுதி இருக்குதுங்கிறத இந்திரா காந்தி காட்டினாங்க. தமிழ்நாட்டை காட்டினவங்க ஜெயலலிதா அம்மையார். அது மாதிரி எவ்வளவோ எல்லா திறமைகளையும் உள்ளடக்கிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது ஒரு சாதனையை புரியணும். அந்த சாதனை நம்ம நாட்டுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சாதனையாக இருக்கணும். என்னுடைய விருப்பம் எல்லாம் உங்களில் எவ்வளவு பேர் ராணுவத்தில் சேர்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம நாடு பாதுகாப்பாக இருக்கும். பெண்களால் மட்டுமே தான் எல்லாத்திலையுமே திறமையாக சமாளிக்க முடியும். ஆண்களுக்கு ஒரு சில திறமை, ஒரு சில மட்டும்தான் திறமை. ஒரு நாட்டை ஆர்வத்தில் பெண்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் அவங்க ஆண்ட மாதிரி மற்ற ஆண்கள் ஆண்ட மாதிரி இல்லை. அதனால பெண்களுக்கு தான் அந்த தனி சிறப்பு உண்டு. நீங்கள்லாம் உங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ராணுவத்தில் சேரணும், பெரிய பெரிய அதிகாரியாக வரணும்,
இப்போ வந்து அக்னி பாத்ரம் ஒன்று எடுக்கிறாங்க, அதுலேயும் நீங்கள் வந்து சேரலாம். ரொம்ப பேர் அதை வந்து சேர்ந்து ரொம்ப பயன்பெற்றது நம்ம நாட்டுக்கு நல்ல இதாக பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக நான் உங்களை வரைய ஒரு கேள்வி கேட்டுட்டு என்னுடைய சிறப்புரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். இப்போ நான் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணுங்கிறத ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரு பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை என்றால் எல்லா துறையிலும் நம்ம போனாலும் பெருமைப்படக்கூடாது. ஆனால் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த துறைக்கு நம்ம போய் பெருமை சேர்க்க வேண்டிய வேலையை நம்ம செய்தாலும் நம்மளை உருவாக்கின ஆசிரியர் தொழில் தான் வந்து எல்லாத்துக்கும் மேலே. அவங்க பண்ணாதான் நம்ம வர முடியும். நம்மளால வந்து சொந்தவங்க வீட்டில் உட்காந்து புத்தகத்தை படிச்செல்லாம் வர முடியாது. நமக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கிறவங்க நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். கல்லூரியை விட்டு போனால் நீங்கள் அவங்கள மறக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற வேலையிலையும் என்னைக்கு நீங்கள் அவங்களை நினச்சிக்கணும். எனக்கு நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இவ்வளோ பேர் வந்து கூடியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்து மகளிர் கல்லூரியில் வந்து இந்த மாதிரி ஒரு விழா நடத்தி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து எனக்கு ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு நீங்கள் பதில் வந்து வாயால் சொல்ல வேண்டாம், கையை தூக்கினா போகிறோம். படித்து முடித்த ஒரு நாள் எத்தனை பேர் வந்து நீங்கள் ராணுவத்தில் சேர்றதுக்கு தயாராக இருக்கீங்க? பயம். நீங்க பாருங்க, இப்பெல்லாம் வந்து நார்த்தில் வந்து வடநாட்டில் வந்து ஒரு வீட்டில் போய் நீங்கள் பெண் எடுக்கணும்னாலும் சரி, பெண் கொடுக்கணும்னாலும் சரி, அந்த வீட்டில் யாராவது ராணுவத்தில் இருக்காங்களான்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஆம்பளைங்க எல்லாருமே ராணுவத்தில் இருப்பாங்க. இப்போ அது மாதிரி இல்லை. ஒரு வீட்டில் 2 பெண்மணி விமானப்படையில் பைலட்டாக இருக்காங்க. இங்கே இல்லை, ராணுவம் இல்லை, வடநாட்டில். நம்மளால ஏன் அது மாதிரி நீங்கள் வந்து நினைக்க மாட்டேங்கிறீங்க? நம்மளும் ராணுவத்துக்கு போகணும். ராணுவத்தில் போய் நீங்கள் உங்கள் சாகசம் பண்ணணும். இந்த மெட்ராஸில் வந்து ராணுவ சாகசம் இதில் விமானப்படை சாகசம் பண்ணாங்க. அதில் எத்தனை பேர் தமிழர்கள் இருந்தாங்க? தமிழ் பெண்மணிகளும் இல்லை, தமிழர்களும் இந்த நம்ம ஆளுமே இல்லை. நம்ம போகணுங்க, நம்ம போகணும். நான் தாய்நாட்டை காட்டுறதுக்கு நீங்கள் போகணும். இப்போ எல்லாமே வந்து டாக்டராகவும் இன்ஜினியராகவும் எப்படி இருந்துட்டா ராணுவத்தில் வந்து உங்களுடைய ஆளுமை இல்லாமே போயிடும். இப்போ இன்னும் வருங்காலத்தில் வந்து ஆர்மி சீஃபே வந்து ரேடியோ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ஒரு வீட்டில் 3 ஏர் மார்ஷல் இருக்காங்க. ஏர்ஃபோர்ஸில் 3 பேர் ஒரே வீட்டில், அப்பா மக பொண்ணு, அது மாதிரி 3 பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கை தூக்கலைனாலும் நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு போய் படுத்து தூக்கிட்டு நாளைக்கு நேற்று சார் வந்து அந்த ராணுவ சொல்லும்போது நம்ம கை தூக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு இருக்கிற பாதி பேர் நீங்கள் ராணுவம் தான் சேருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த ராஜா அவர்களுக்கும் இந்த கல்லூரி நிறுவனங்களுக்கும்